ஹாப்பி மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி 2025 என்ன தேதி என்ன டைமில் வருது, எப்படி ரொம்ப சிம்பிளாக அதை வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி இந்துக்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. முழு நிலவு நாளில் இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 11 8 மணி போல் ஸ்டார்ட் ஆகி மே 12 நைட்டு 10:25 மணி வரைக்குமே சித்ரா பௌர்ணமி நமக்கு அந்த டைமில் முழு நிலவாக அது காட்சி அளிக்கும். அந்த டைமில் நம்ம சித்திரகுப்தரை வழிபடுறது ரொம்பவுமே ஸ்பெஷலான விஷயம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும்னா கெட்ட கர்மாக்கள்லேருந்து விடுபடலாம், தவறான செயல் செய்யாமல் உண்மையான வழியில் நடக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறதா தான் இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது. மனசில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை எல்லாம் நீக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். பாவங்களை மெயினாக நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போக்குறதுக்காக தான் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுது. சிலர் யாகம் செய்து மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து கடவுள்களை வழிபடுவாங்க. எப்படி இதை செலிப்ரேட் பண்ணணும், எப்படி வழிபடலாம் ரொம்ப சிம்பிளாக அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெயினாக நம்ம எதுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற புனித நதிகள் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீராடணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த சனி திசை அந்த மாதிரி கிரக தோஷங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த நாளில் மெயினாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா அதோடைய தாக்கங்கள் எல்லாமே குறைஞ்சி நம்மளுக்கு ஒரு விதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு காரமானது எண்ணெய் அதெல்லாம் சேர்த்தி செய்கிற உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வழிபடுறதுக்கான ஒரு முறை தான். அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகள் தானம் செய்யலாம். நவதானியெல்லாம் சமைச்சு கடவுளுக்கு படைச்சு முறையாக நம்ம வழிபடலாம். மெயினாக ராகு காலத்தில் யமகண்டகத்தில் பூஜை செஞ்சுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வழிபடலாம். மெயினாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் போய் வழிபடுறது ரொம்ப ஸ்பெஷல். சப்போஸ் உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பூக்கள் பறித்து வச்சு எப்பவும் போல் நம்ம நார்மலாக எப்படி சாமி கும்பிடுவோம், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இந்த மெத்தட்லேயே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த நாளில் எப்போ போல் குளிச்சுட்டு விரதம் இருந்து சாயந்தரமாக எப்படி சாமிக்கணும் அந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போகலாம். சில ஊர்களில் ஒரு ஊர்லேயும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் விசேஷமாக ஒரு சில கோயிலில் இருக்கு இல்லையா. எங்கள் ஊர் சைடு கொன்றங்கி கீரனூரில் மல்லீஸ்வரன் மலை இருக்குது. அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். போன வருஷம்லாம் நாங்கள் போய் ஃபுல்லாக மலை ஏறிட்டு இறங்கணும். அந்த மாதிரி ஒரு ஊர் சைடையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலில் விசேஷம் இருக்கும். அங்கே போய் வழிபட்டுட்டு வரலாம். வீட்டில் எப்பவும் போல் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சு, சாமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் வச்சு நம்ம வழிபட்டுக்கலாம். இந்த நாளில் ஆன்மீக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன வேணும்னாலும் நடக்கும். முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நல்ல நேர்மறை எண்ணங்கள் தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபடக்கூடியது தான். இதுதான் சித்திரகுப்தர் அந்த ஸ்டோரியோட நோக்கமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த நாளில் உங்கள் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே போய் ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் ப்ரே பண்ணி இந்த சித்ரா பௌர்ணமி டேவை நல்ல டேவாக நீங்கள் கொண்டாடுங்க. தேங்க்யூ.